ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, பொது அறிவியல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம், அது முக்கியமான வினாக்கள் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சோசியல் ஒரு பக்கம் 6, 7 முடிச்சுட்டு எழுத்து போக போறோம். இங்க நம்ம அதே போல அறிவியலையும் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் நம்ம முழுக்க முழுக்க அதில் இருக்கக்கூடிய மிக முக்கிய வினாக்கள் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, இதில் நான் உங்களுக்கு ஆன்சர் மார்க் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ நீங்க கொஸ்டின் பார்த்தோம்னா டைரக்டா என்ன பண்ணுவீங்க, நீங்க ஆன்சரை பார்ப்பீங்க, உங்களுக்கு அது ரிஜிஸ்டர் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் நான் ஆன்சரை மார்க் பண்ணி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஒரு டைம் படிச்சா போலையும் அது மனசுலையும் பதியக்கூடியதாக இருக்கும். சரி, அப்படி நீங்க ஒரு டெஸ்ட் போலையும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். மருத்துவ வெப்பநிலை மானியில் உள்ள அதிகபட்ச வெப்பநிலை. ஸோ மருத்துவ வெப்பநிலை மானியில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா எவ்வளவு வெப்பநிலை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா 42 டிகிரி செல்சியஸ். எவ்வளவுங்க? 42 டிகிரி செல்சியஸ் ஃபாலோ பண்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 108 ஃபேரன்ஹீட். சப்போஸ் ஃபேரன்ஹீட்ல உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா 108 ஃபேரன்ஹீட். ஓகேங்களா? அதாவது 94 ஃபேரன்ஹீட்ன்றது பார்த்தீங்கன்னா அடிப்படையாகவும் குறைந்தபட்ச அளவாகவும் 35 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது குறைந்தபட்ச அளவாகவும் இருக்கும். அதிகபட்சமான அளவு பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ்ல 42 டிகிரி செல்சியஸ், ஃபேரன்ஹீட்ல பார்த்தீங்கன்னா 108 டிகிரி ஃபேரன்ஹீட் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா மனிதனோட, ஏன்னா இது மருத்துவ வெப்பநிலை மானினா ஹியூமனோட அந்த டெம்பரேச்சர் தான் என்ன பண்ண போறாங்க, அளவிட போறாங்க. அப்போ மனிதனோட இயல்பான வெப்பநிலையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 36.9, அதாவது 37 டிகிரி செல்சியஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மனிதனோட இயல்பான வெப்பநிலை. ஓகேங்களா? ஸோ இப்போ இது கூட 2 பாயிண்ட் குறைவாக கொடுக்குறாங்க. குறைந்தபட்சம் 35 டிகிரி செல்சியஸ். இதோட என்ன பண்றாங்க, அதிகமா 42 டிகிரி செல்சியஸ் என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது சப்போஸ் ஃபீவர் வருது, அது மாதிரி சூழ்நிலை பார்த்தா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், அது அழகத்துக்கு இது பண்ணிக்கிறாங்க. ஃபேரன்ஹீட்ல பார்த்தா 108 டிகிரி ஃபேரன்ஹீட் வரல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இது மருத்துவ வெப்பநிலை மானில பயன்படுத்தக்கூடிய அதிகபட்சமான ஒரு வெப்பநிலை. அடுத்து, ஆய்வக வெப்பநிலை மானியில் எது வரையிலான அளவுகோல் உள்ளது? ஸோ இதே நீங்க ஆய்வக வெப்பநிலை மானி எடுத்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, அதுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -10 டிகிரி செல்சியஸ். எவ்வளவுங்க? -10 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரை உள்ளது. ஓகேங்களா? ஸோ -10 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரை பார்த்தீங்கன்னா ஆய்வக வெப்பநிலை மானி. ஏன்னா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், மேக்சிமம் ஒரு அமிலத்தையோ இல்லை ஒரு தண்ணியோ இல்லை ஏதோ ஒரு லிக்விடோ நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே அதனோட டெம்பரேச்சர் நம்ம அழகுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அதனால -10ல இருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரல என்ன பண்றாங்க, மேக்சிமம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீரோட கொதிநிலை தான் அதிகமாக பார்ப்பன்றதுனால ஸோ 100 டிகிரி செல்சியஸ் நீரோட கொதிநிலை, அதாவது 10 டிகிரி அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்போ -10ல இருந்து 110 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா இதில் பயன்படக்கூடியது. அடுத்து, மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை. மனிதனோட சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளவு? சூப்பர். இது ஆனா பி தாங்க சரியான ஆன்சர். இது தவறா மார்க் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அங்க 37 டிகிரி செல்சியஸ்னு வந்திருக்கணும். இது டைப்பிங் மிஸ்டேக். ஓகேங்களா? சப்போஸ் இங்க 37 இருந்தா ஏ மற்றும் பி கரெக்ட் தான். ஏன்னா 37 டிகிரி செல்சியஸ் கிட்டத்தட்ட 36.9, அது 37ஆவே நம்ம எடுத்துப்போம். ஃபேரன்ஹீட்ல சொல்றப்போ 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட் பார்த்தீங்கன்னா மனிதனோட உடல் வெப்பநிலை. ஓகேங்களா? அப்போ 37 டிகிரி செல்சியஸ்ல ஃபேரன்ஹீட்ல பார்த்தீங்கன்னா 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட். சென்டிகிரேட் என்ற கிரேக்க சொல்லில் கிரேடு என்பது, பாருங்க, சென்டிகிரேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கிரேக்க வார்த்தைங்க. அந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கும். அதுல கிரேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எதை குறிக்கிறது? கிரேடஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா படிகள். எதை குறிக்குதுங்க? கிரேடஸ் அப்படின்றது படிகள் அப்படின்றத என்ன பண்ணுதுங்க, குறிக்குது. ஏன்னா சென்டம் அப்படின்னா 100 படிகள், அப்போ 100 படிகளை கொண்டது அப்படின்னு அர்த்தம். தனிச்சுழி வெப்பநிலை மானி என அழைக்கப்படுவதை கண்டறிந்தவர். தனிச்சுழி வெப்பநிலைமானி என அழைக்கப்படுவதை கண்டறிந்தவர் யார்? சூப்பர், வில்லியம் லார்ட் கெல்வின். ஸோ வில்லியம் லார்ட் கெல்வின் தான் அந்த தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த கெல்வின் அளவீட்டு முறையை என்ன பண்ணியிருப்பாருங்க, கண்டுபிடிச்சிருப்பாரு. ஏன்னா இது தனிச்சுழி வெப்பநிலையிலிருந்து அதனோட அளவீட்டு முறை மதிப்புகள் தொடங்குறதுனால இது தனிச்சுழி வெப்பநிலை மானி அப்படின்னு அழைக்கப்படும். ஓகேங்களா? ஏன்னா ஜீரோ கெல்வின் தான் தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஜீரோ கெல்வின் அல்லது 293.15 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபேரன்ஹீட்டில் நீரின் கொதிநிலைக்கும் நீரின் உரைநிலைக்கும் உள்ள வித்தியாசம் யாது? ஸோ ஃபேரன்ஹீட்ல நம்மளுக்கு செல்சியஸ்ல தெரியும் நீரோட கொதிநிலை எவ்வளவு தெரியும் நம்மளுக்கு செல்சியஸ்ல. ஓகேங்களா? 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ். இது உரைநிலைனா
0°C ஒரே ஆரம்பிச்சிடும். -4 கிட்டத்தட்ட முழுசா வந்து உறைஞ்சிடும். இது நம்ம கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரன்ஹீட்ல வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்கோம். ஃபேரன்ஹீட்ல நீரோட கொதிநிலை வந்து பார்த்தீங்கன்னா 212. நீரோட உறைநிலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32. ஓகேங்களா? அப்போ 0 21 3 போச்சுன்னா 18. அப்போ 180°C தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு முடியான அந்த வித்தியாசம். ஓகேங்களா? சரி, சும்மா இது ரெண்டு தெரிஞ்சுக்கிறதால கொஸ்டின் அப்படி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து, நீரின் கொதிநிலையானது கெல்வினில் எவ்வளவு? நீரின் கொதிநிலை வந்து கெல்வின்ல எவ்வளவு அப்படின்றத வந்து உங்களுக்கான ஆன்சர். ஸோ எப்பவுமே நீங்க டிகிரி செல்சியஸை நீங்க வந்து கெல்வினா மாற்ற போறீங்க அப்படின்னா ஸோ 273.15 பிளஸ் செல்சியஸோட மதிப்பை இதாக நீங்க கூட்டிங்கன்னா போதும். அப்போ 100 கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்க போகுது? 373.15. ஏன்னா நீரோட கொதிநிலை செல்சியஸ்ல 100°C. அது நம்ம 273.15 கூட்டினா அது கெல்வினா மாறிடும். அப்போ 373.15. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனால தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். அடுத்து, புவியில் பதிவு செய்யப்பட்ட மிக குறைந்த இயற்கை வெப்பநிலை யாது? இது ஒன்றும் புவியிலே செய்யப்பட்ட மிக குறைவான அந்த இயற்கையான வெப்பநிலை எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா -94.7°C. எவ்வளோங்க? -94.7°C தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பூமியில் பதிவு செய்யப்பட்ட மிக குறைவான வெப்பநிலை. தனிச்சுழி வெப்பநிலை என்பது யாது? நம்ம மேலே சொல்லிட்டோம். நிறைய டைம் எக்ஸாம்ல வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 0 கெல்வின் அல்லது -273.15°C அப்படின்றத வந்து தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு அழைக்கப்படுது. அல்லது ரெண்டுமே கரெக்ட்ன்றதுனால ஏ மற்றும் பி தான் வந்து சரியான ஆன்சர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப முக்கியமானது. எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவீட்டில் ஒரே மதிப்பை கொண்டிருக்கும்? ஸோ எந்த வெப்பநிலை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க செல்சியஸ்ல பார்த்தீங்கன்னாலும் சரி, ஃபாரன்ஹீட்ல பார்த்தீங்கன்னாலும் அதோட டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -40. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ -40 தான் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ்லயும் சரி ஃபாரன்ஹீட்லயும் சரி ஒரே வேல்யூவா வந்து இது இருக்கும். அரை வெப்பநிலையில் பாதரசம் எந்த நிலையில் உள்ளது? ஏன்னா பாதரசம் வந்து அரை வெப்பநிலையில் எந்த நிலையில இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா திரவ நிலையில தான் வந்து காணப்படுங்க. அப்படி லிக்விட் ஸ்டேட்ல தான் வந்து என்ன பண்ணும், மூவ் ஆகக்கூடியதான் வந்து இருக்கும். அப்ப அரை வெப்பநிலையில வந்து பாதரசம் திரவ நிலையில் உள்ளது. அடுத்து, ஒரு கூலும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க. இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒரு கூலும் என்பது 6.242 × 10⁻18 எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்கள். சொன்னாலும் ஏன்னா ஒரு எலக்ட்ரானும் புரோட்டானும் ஈக்குவலா தான் இருக்க போகுது. அப்போ 6.242 × 10⁻18 எலக்ட்ரான்களை கொண்டதுதான் ஒரு கூலும். ஓகேங்களா? ஒரு கூலும். மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் அம்மீட்டர் ஒரு இணைப்பில் எந்த சுற்றில் இணைக்கப்பட வேண்டும்? பாருங்க, இதுல ஒரு கொஸ்டின் அடங்கிச்சு. மின்னோட்டத்தை ஒரு சுற்றில் எவ்வளவு மின்னோட்டம் பாயுதுன்னு அளக்க பயன்படக்கூடிய கருவி அம்மீட்டர். ஒரு கொஸ்டின் ஆன்சர் இதுல வந்துச்சு. அப்படி இணைப்புல நீங்க எந்த ஒரு அம்மீட்டரை இணைக்கிறீங்க அப்படின்னா அதை எந்த சுற்றுல வந்து இணைக்கணும்? அந்த அம்மீட்டர் வந்து எந்த சுற்றில் இணைக்கப்பட வேண்டும்? சூப்பர். பக்க இணைப்பு. அந்த அம்மீட்டரை நீங்க எப்படி இணைக்கணும்? பக்க இணைப்பா இணைச்சிங்கன்னா தான் வந்து அது கரெக்டா செயல்படும். அப்போ பக்க இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும். அம்மீட்டர் வந்து மின்னோட்டத்தை அளக்க பயன்படுது, அதை பக்க இணைப்பில் இணைக்க வேண்டும். 1 மில்லி ஆம்பியர் என்பது டேஷ். ரொம்ப முக்கியமானது இதுவும். 1 மில்லி ஆம்பியர். சூப்பர். 10⁻³ ஆம்பியர். ஓகேங்களா? 10⁻³ ஆம்பியர் அப்படின்றத வந்து 1 மில்லி ஆம்பியர், அதாவது 1000ல் 1 மடங்கு அப்படின்றது பொருள் வரும். ஓகேங்களா? 10⁻³ இதே 10⁻⁻6 அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆம்பியர். மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு யாது? இந்த கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மின்னழுத்த வேறுபாட்டோட எஸ்ஐ அலகு வந்து பாத்தீங்கன்னா வோல்ட். வோல்ட் அப்படின்றத வந்து மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு. மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவும் கருவி எது? ஸோ மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவக்கூடிய கருவி வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம், மின்னழுத்த வேறுபாட்டை வந்து நம்ம அளக்கிறோம். பொருந்தா இணை எது? ஸோ இங்க பாருங்க, அதோட எஸ்ஐ அலகு தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது எது தவறா இருக்குன்னு பாக்குறோம். மின்னோட்டம் ஆம்பியரால் அளக்கப்படுது. மின்தடை வந்து பார்த்தோன்னா ஓமால் அளக்கப்படுது. மின் கடத்து திறன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா சிமென்ஸ் அப்படின்னு வரக்கூடாது. சிமென்ஸ் பை மீட்டர், அதாவது S/M அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிமென்ஸ் பை மீட்டர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மின் கடத்து திறனோட அந்த அலகு. ஓகேங்களா? அப்போ சீதா வந்து இங்க தவறா இருக்கு. மின்தடை எண் அப்படின்னா ஓம் மீட்டர். ஏன்னா மின்தடைக்கு ஓம், எண்ணுக்கு வந்து மீட்டர். அப்போ மின்தடை எண்ணா ஓம் மீட்டர். அப்போ இங்க எது தவறா இருக்கு? மின் கடத்து திறன் தவறா இருக்கு. என்ன வந்திருக்கணும்? சிமென்ஸ் பை மீட்டர் அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்து, சிறிய வடிவிலான எளிதில் எடுத்து செல்லக்கூடிய வகையான மின்கலனை உருவாக்கியவர் யார்? ஸோ ரொம்ப ரொம்ப சிறியது.
எளிதில் வந்து நம்ம மூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மின்கலனை உருவாக்கியவர் யார்? சூப்பர். ஏஐ சுக்கியா. என்னதுங்க? ஏஐ சுக்கியா அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய அளவிலான ஒரு எடுத்து செல்லக்கூடிய ஒரு மின்கலனை வந்து அவர் உருவாக்கியிருப்பாரு. 1800 முதல் மின்கலமான வால்டிக் குவியலை உருவாக்கியவர் யார்? வால்டிக் குவியல் அப்படின்ற முதல் மின்கலத்தை 1800 உருவாக்கியவர் யார்? சூப்பர். லூயி கால்வானி. யாருங்க? லூயி கால்வானி அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதலான அந்த வால்டிக் குவியல் அப்படின்ற அந்த மின்கலத்தை வந்து உருவாக்கி இருப்பாரு லூயிஸ் கால்வானி. நிக்ரோம் என்பது எதன் கலவை? இது ஆல்ரெடி ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. நிக்ரோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல், இரும்பு, குரோமியம். ஸோ நிக்கல், இரும்பு, குரோமியம் இது மூன்றும் சேர்ந்த அந்த பொருளை தான் நம்ம என்ன சொல்றோம்? நிக்ரோம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. ஓகேங்களா? அது மூணு சேர்ந்த கலவையை தான் நம்ம என்ன சொல்றோம்? நிக்ரோம் அப்படின்னு அழைக்கிறோம். மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார்? மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார்? சூப்பர். யாருங்க? கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டெட் அப்படின்றவர் தான் வந்து மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர். அடுத்து மின்சார மோட்டார், ஒளி வரைவி, திரைப்பட படப்பிடிப்பு கருவி ஆகியவற்றை கண்டறிந்தவர் யார்? மின்சார மோட்டார், ஒளி வரைவி, திரைப்பட படப்பிடிப்பு கருவி ஆகியவற்றை கண்டறிந்தவர் யார்? சூப்பர். யாருங்க? தாமஸ் ஆல்வா எடிசன். பி தான் இதுக்கான ஆன்சர். இதெல்லாமே தாமஸ் ஆல்வா எடிசன் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. உப்பளம் அப்படின்னா என்னதுங்க? உப்பளம் என்பது உப்பு சேமிக்கும் இடம். இல்லைங்க, தவறு. பெரிய பரப்பில் குறைவான கடல் நீரை சேமித்தல். ஸோ பெரிய பரப்புல குறைவான கடல் நீரை சேமிப்பாங்க, அதுல இருந்து உப்பு தயாரிப்பாங்க. அததான் உப்பளம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பதங்கமாதலுடன் தொடர்பற்றது எது? ஸோ பதங்கமாதல்னா உங்களுக்கு தெரியும், ஒரு திண்ம பொருள் நேரடியாக வாயுவா மாறும், அதான் நம்ம பதங்கமாதல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப அந்த கற்பூரம், நாப்தலின், அமோனியம் குளோரைடு எல்லாமே பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு. சோடியம் குளோரைடு வந்து அதுல வராது. ஓகேங்களா? அப்ப டி தான் அதுல பொருந்தாதது. நொதித்தல் நிகழ்வை முதலில் கண்டறிந்தவர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. லூயி பாஸ்டியர் தான் வந்து நொதித்தல் நிகழ்வை முதலில் கண்டறிந்தவர். இதுவும் ரொம்ப முக்கியமானதுங்க. எலுமிச்சை சாறை சோடா நீரில் ஊட்டும் போது நுரைத்து பொங்குகிறது எனில் எந்த வாயு வெளியிடுகிறது? ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நுரைத்து பொங்குது அப்படின்ற அந்த வேர்டு வருதுனாலே கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து என்ன பண்ணும்? நுரைத்து பொங்கக்கூடியதா இருக்கும். நீங்க கூட ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி நீங்க குளிக்கிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா நுரைத்து பொங்கி வெளியே வரும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய கார்பானிக் அமிலம், ஏன்னா அந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல கார்பானிக் அமிலம் வச்சிருப்பாங்க, அது வளிமண்டலத்தில் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா மாறி நுரைத்து பொங்கும். அப்ப நுரைத்து பொங்குறப்ப கார்பன் டை ஆக்சைடு தான் அங்க வெளிவரும். அது நீங்க நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. வனஸ்பதி கிடைக்க தாவர எண்ணெயுடன் சேர்க்கப்படுவது. ஸோ வனஸ்பதி உருவாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க? தாவர எண்ணெயா கூட எதை சேர்த்து வனஸ்பதியை உருவாக்குறாங்க அப்படின்னா ஹைட்ரஜன். ஏதாங்க இதுக்கான ஆன்சர்? ஹைட்ரஜன் சேர்த்து தான் வனஸ்பதி உருவாக்கப்படுகிறது. நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க, ஹைட்ரஜன். செல்லின் புரத சேர்க்கைக்கு உதவுவது எது? செல்லின் புரத சேர்க்கைக்கு உதவக்கூடியது எது? சூப்பர். ரிபோசோம்கள். ஸோ ரிபோசோம்கள் தான் வந்து பார்த்தோன்னா ஒரு செல்லோட புரத சேர்க்கைக்கு உதவக்கூடிய மிக ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. ஓகேங்களா? ஸோ புரத சேர்க்கை உதவக்கூடியது ரிபோசோம்கள். பொருந்தா இணை எது? அதாவது ஒவ்வொரு சொல்லும் எந்தெந்த வடிவத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. எபித்திலிய செல்கள் வந்து பார்த்தோன்னா தூண் வடிவத்தில் இருக்கும். கரெக்ட் தாங்க. தசை செல்கள் வந்து பார்த்தோன்னா கதிர்கோள் வடிவத்தில் இருக்கும். இதுவும் கரெக்ட் தான். நரம்பு செல்களை பொறுத்தவரையில வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு முக்கோண வடிவம் அப்படின்றது வந்து தவறுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு செல்கள் வந்து காணப்படக்கூடியதாக வந்து இருக்கும். அடுத்து ரத்த செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வட்ட வடிவத்தில் இருக்கும், தட்டு வடிவத்தில் இருக்கும். இது கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்ப சீதாங்க தவறா இருக்கு, நீண்ட வடிவத்தில் காணப்படும். செல்லின் சுவாச உறுப்பாக செயல்படுவது எது? செல்லின் சுவாச உறுப்பாக செயல்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. ஓகேங்களா? ஸோ மைட்டோகாண்ட்ரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுக்கு சுவாச உறுப்பாக வந்து பயன்படக்கூடியதா வந்து இருக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா இதுதான் என்ன பண்ணுது? ஆற்றலை வந்து உருவாக்கி தரக்கூடிய ஒரு இது. அதனாலதான் இது சுவாச உறுப்பாக செயல்படக்கூடியதுன்னு சொல்றாங்க. அதை விட செல்லோட ஆற்றல் மையம் அப்படின்னு வந்து இது சொல்லுவாங்க.
செல் அதன் அருகில் உள்ள செல்லுடன் இணைத்துக் கொள்ளும் பகுதி. பாருங்க, ஒரு செல் இன்னொரு செல் அப்படிதான் இணைஞ்சு நம்ம வந்து உருவாயிருக்கு. எந்த உயிரினமும் ஒரு செல் இன்னொரு செல்லா கூட இணைஞ்சுதான் உருவாயிருக்கு. அப்படி அந்த செல்லா கூட இணைத்துக் கொள்ளக்கூடிய பகுதி தான் என்ன சொல்றாங்கன்னா பிளாஸ்மோடெஸ்மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாஸ்மோடெஸ்மாட்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் அதன் அருகில் இருக்கக்கூடிய செல்லா கூட இணைத்துக் கொள்ளக்கூடிய பகுதி. நியூக்ளியோபிளாசம் என்பது டேஷ். நியூக்ளியோபிளாசம் என்பது டேஷ். நியூக்ளியோபிளாசம் அப்படின்னா உட்கருவின் உள்ளே காணப்படக்கூடிய அந்த திரவ பொருள். ஓகேங்களா, உட்கருவுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு குழப்பான திரவ பொருள் காணப்படும். அதை தான் என்னன்னு சொல்றாங்க, நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, உணவில் இருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கு உடலுக்கு வலு சேர்ப்பது டேஷ். ஸோ உணவு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த புரத சத்துக்களை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து நம்ம உடலுக்கு தேவையான அந்த வலி சேர்க்கக்கூடிய பணிகளை செய்யக்கூடியதுன்னு பார்த்தலாம் கோல்கை உறுப்புகள். டி தாங்க இதுக்கான ஆன்சர். கோல்கை உறுப்புகள் தான் இந்த வேலையை வந்து செய்யுது. ஓகேங்களா, அதனால தான் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ் இருக்கும். தற்கொலை பை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய எக்ஸாம்ல ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தற்கொலை பை என அழைக்கப்படுவது எது? ஏன்னா லைசோசோம் அப்படின்றத வந்து தற்கொலை பை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. என்ன காரணம் அப்படின்னா இது செரிமான இது வந்து செல்ல தேவையில்லாம இருக்கக்கூடிய பொருட்களை சாப்பிட்டு இது என்ன பண்ணிடும், சிதைவடைஞ்சிடும். அல்லது என்னன்னு சொல்றாங்க தற்கொலை பைகள் அப்படின்னு வந்து இதை சொல்றாங்க. செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க உதவுவது. ஸோ செல் பகுப்பு அடைஞ்சு நிறைய செல்கள் உருவாகுது அப்படின்னா அப்படி செல் பகுப்பு அடைகிறப்போ அந்த குரோமோசோம்களை வந்து பிரிக்க உதவக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்கள். ஸோ அந்த செல்லில் இருக்கக்கூடிய சென்ட்ரியோல்கள் தான் வந்து அந்த குரோமோசோம்களை பிரிக்கிற வேலையை செய்யுது. அடுத்து, கொழுப்புக்கள் ஸ்டீராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பிலும் கடத்துதலிலும் பங்கு கொள்பவை டேஷ். ஸோ கொழுப்புக்கள் ஸ்டீராய்டுகள் இதெல்லாம் தயாரிக்கிறதுலையும் அதை வந்து கடத்துவதிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா என்டோபிளாச வலைப்பின்னல். ஓகேங்களா, ஸோ என்டோபிளாச வலைப்பின்னல் தான் வந்து இந்த வேலையை வந்து செய்யுதுங்க. என்டோபிளாச வலைப்பின்னல் இதுவே ரெண்டு இருக்கும். சொரப்பான என்டோபிளாச வலைப்பின்னல், வழவழப்பான என்டோபிளாச வலைப்பின்னல் சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த கொழுப்புகள் ஸ்டீராய்டுகள் ஆகியவற்றை தயாரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது என்டோபிளாச வலைப்பின்னல். செல்லை தாங்குபவர் அல்லது காப்பாளர் என அழைக்கப்படுபவர் யார்? செல்லை தாங்குபவர் அல்லது காப்பாளர் என அழைக்கப்படுபவர். ஸோ தாங்குபவர் அல்லது காப்பாளர்னா செல் சுவர். செல் சுவர் தான் அந்த வேலையை வந்து செய்யுது. அதனால தான் இவற்றில் எதுவும் இல்லை வந்து எடுக்கிறோம். இங்கே ஆப்ஷன் வந்து எதுவுமே இல்லை. அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அடுத்து, செல்லின் மூளையாக செயல்படக்கூடிய உறுப்பு எது? ஸோ செல்லோட மூளையாக செயல்படக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு. உட்கரு தான் வந்து செல்லோட மூளையாக வந்து செயல்படக்கூடிய அந்த உறுப்பு. அடுத்து, உணவை நச்சாக்கும் சால்மோனல்லா. ஸோ சால்மோனல்லா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை நச்சாக்கக்கூடியது. அந்த சால்மோனல்லா அப்படின்றது எப்படிப்பட்ட உயிரினம் அப்படின்னா அது வந்து ஒரு பாக்டீரியா. சால்மோனல்லா டைஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பாக்டீரியா. அடுத்து, ஸோ பொறுத்து எடுக்க போறீங்க. கடத்தும் கால்வாய். கடத்தும் கால்வாய்னு அழைக்கப்படக்கூடியதுன்னா என்டோபிளாச வலைப்பின்னல். ஏன் இது எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து உட்கருக்கு வெளியேயும் சில பொருட்களை கடத்தக்கூடிய வேலை செய்யறதுனால கடத்தும் கால்வாயின்னு அழைக்கப்படக்கூடியது என்டோபிளாச வலைப்பின்னல். கட்டுப்பாட்டு அறை அப்படின்னா உட்கரு. இதுதான் வந்து செல்லில் நடக்கப்படுற எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியதா வந்து இருக்கும். ஆற்றல் மையம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. இதுதான் வந்து ஆற்றல் மையமா வந்து செயல்படக்கூடியது. அப்போ 2, 1, 4 தற்கொலை பையனா லைசோசோம் நம்ம பார்த்தோம். அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து, அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தவர். ஸோ அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரித்தவர் யாருன்னா அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் தான் வந்து இந்த வேலையை செஞ்சிருப்பாரு அரிஸ்டாட்டில். அதே போல என்ன பண்ணிருப்பாரு, ரத்தமுடைய விலங்குகள் ரத்தமற்ற விலங்குகள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் விலங்குகளை ரெண்டா பிரிச்சிருப்பாரு. முதல்ல உயிரினங்களை தாவரங்கள் விலங்குகள்னு பிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் விலங்குகளை ரத்தமுடைய விலங்குகள் ரத்தமற்ற விலங்குகள்னு பிரிக்கிறாரு. ஓகேங்களா, அப்புறம் இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில நடப்பவை பரப்பவை நீந்துபவை சொல்லிட்டு மறுபடியும் 3 இதெல்லாமே யாருங்க அரிஸ்டாட்டில் தான் பண்ணிருப்பாரு. நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இருவாழ்வி தாவரங்கள் என அழைக்கப்படுபவை எவை? ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். இருவாழ்வி தாவரங்கள் என அழைக்கப்படுபவை எவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கள் தான் வந்து இருவாழ்வி தாவரங்கள் அழைக்கப்படுது. ஓகேங்களா, ஸோ இது நீரிலையும் வாழக்கூடியதா வந்து இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது நிலத்திலையும் வந்து வாழக்கூடியதா இருக்கும். ஆனால் அது வந்து இருவாழ்வி தாவரங்கள்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஐந்துலக வகைப்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? ஸோ ஐந்துலக வகைப்பாட்டு யாரால முன்மொழியப்படுது அப்படின்னா RH விட்டேக்கர். RH விட்டேக்கர் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருங்க ஐந்துலக வகைப்பாட்டை வந்து முன்மொழிஞ்சிருப்பாரு RH விட்டேக்கர். அடுத்து 43வது கேள்வி.
பச்சையமற்ற யூகேரியட்டிகள் எதில் உள்ளன? ஸோ பச்சையம் அற்ற அப்படின்னாலே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து பார்த்தோன்னா பூஞ்சைகள். ஏன்னா பூஞ்சைகள் கிட்டதான் வந்து பச்சையம் இருக்காது. அதுக்கு தேவையான உணவை தயாரிக்க முடியாததுனால இது என்ன பண்ணும், சாருண்ணியாவோ அல்லது ஒட்டுண்ணியாவோ ஒரு கூட்டுயிர் வாழ்க்கையை தான் இது மேற்கொள்ளக்கூடியதா வந்து இருக்கும். அதனால பூஞ்சைகள்ல தான் வந்து அந்த பச்சையமற்ற யூகரிட்டிகள் காணப்படுது. இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இருசோர் பெயரிடு முறையை அறிமுகம் செய்தவர் யார்? ஸோ இருசோர் பெயரிடு முறையை அறிமுகம் செய்தவர் காஸ்பாடு பாகின். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் தவறா டைப் பண்ணப்பட்டிருக்கு. இருசோர் பெயரிடு முறையை அறிமுகம் செய்தவர் யாருங்க? காஸ்பாடு பாகின். காஸ்பாடு பாகின் அப்படின்றவர் தான் வந்து இந்த இருசோர் பெயரிடு முறையை அறிமுகப்படுத்துறாரு. ஓகேங்களா? ஆனா அதை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா கரோலஸ் லின்னயஸ். ஓகேங்களா? சோ அப்ப அறிமுகப்படுத்தியவர் 1623ல காஸ்பாடு பாகின் அறிமுகப்படுத்துறாரு. 1753ல அதை நடைமுறைப்படுத்தியவர் வந்து கரோலஸ் லின்னயஸ் வந்து நடைமுறைப்படுத்துறாரு. அதனாலதான் நவீன வகைப்பாட்டியலின் தந்தைன்னு யார் அழைக்கிறாங்கன்னா கரோலஸ் லின்னயஸ் அழைக்கிறாங்க. சோ அப்ப நவீன வகைப்பாட்டியலின் தந்தைன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப அறிமுகப்படுத்தியவர் காஸ்பாடு பாகின், நடைமுறைப்படுத்தியவர் கரோலஸ் லின்னயஸ். அதனாலதான் அவரு நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுறாரு. அடுத்து தவறானது எது? அதாவது சில உயிரினங்களோட அந்த அறிவியல் பெயர்கள் தான் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் நான் தனியா வீடியோ உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். இப்போ இது வந்து நீங்க வந்து கொஸ்டின் ஆன்சரா வந்து பாத்துக்கோங்க. ஸோ புறா அப்படின்னா வந்து கொலம்பா லிபியா, கரெக்ட் தான். தவளை அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ரானா எக்ஸா டாக்டைலா, கரெக்ட் தான். பப்பாளி அப்படின்னா வந்து பார்த்தோன்னா என்னதுங்க, காரிகா பப்பாயா, இதுல பப்பாயான்னு வந்துச்சு, கண்டுபிடிச்சிருங்க, கரெக்ட் தான். புளிய மரம் அப்படின்னா காக்கஸ் நியூசிபரான்னு வரக்கூடாதுங்க. ஓகேங்களா? ஏன்னா புளிய மரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டேமரண்டிஸ் இண்டிகா அப்படின்னு வரணும். டேமரண்டிஸ் இண்டிகா அப்படின்றத வந்து புளிய மரம். அப்ப டி தான் வந்து இங்க தவறா இருக்கு. ஸோ அடுத்து காக்கஸ் நியூசிபரா என்பது எதுங்க? தேங்காய். தேங்காயோட இன்னொரு பேர் தான் வந்து காக்கஸ் நியூசிபரா. ஏன்னா பேரிச்சி அப்படின்னா போனிக்ஸ் டாக்ஸிடைலிபெரா அப்படின்னு வரும். ஆரஞ்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிட்ரஸ் சைனான்சிஸ் அப்படின்னு வரும். வேப்ப மரத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா அசாடிராக்டர் இண்டிகா அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்ப காக்கஸ் நியூசிபரானா தேங்காய். அடுத்து கூற்றை கவனி. ஒரைசா சட்டைவா அப்படின்னா நெல். ஆமாங்க, ஒரைசா சட்டைவானா நெல்லோட அறிவியல் பெயர் தான். அசாடிரெக்டா இண்டிகா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரம். அசாடிரெக்டா இண்டிகானா வேப்ப மரம். போனிக்ஸ் டாக்ஸிடைலிபெரா அப்படின்னா பேரிச்ச மரம். ஓகேங்களா? இதுவும் கரெக்ட் தான். அப்ப எல்லாமே சரியா இருக்கு. டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து அல்லியம் சட்டைவம் என்பதில் அல்லியம் குறிப்பது. அல்லியம் சட்டைவம்னா வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்தோட இருசொல் பெயர் தான் வந்து அல்லியம் சட்டைவம். இதுல அல்லியம் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா அல்லியம் அப்படின்றது பேரின பெயர், சட்டைவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிற்றின பெயர். ஓகேங்களா? ஏன்னா பேரின பெயர் தான் முதல்ல எழுதணும், சிற்றின பெயர் தான் இரண்டாவதா எழுதணும். அதை குறிப்பிடறதுக்காக தான் இந்த கொஸ்டின் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ கைஸ், இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இதே போல 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் நம்ம வந்து அடுத்த நாளைக்கு பார்த்துருவோம். 10th பிசிக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அது கெமிஸ்ட்ரி ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது ரெடி ஆகணும்னா 1 or 2 days அது உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்து நம்ம பிஓ தமிழ்ல விடப்பட்ட டாபிக்ல இருந்து நம்ம வந்து விட போட்டிருக்கோம். பிஓ தமிழ் யாருன்னா பார்த்துன்னு இருந்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்டா எந்த டாபிக் வரணும் பார்த்தோம் அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. அதனோட கண்டினியூஷன் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சயின்ஸ் அண்ட் சோசியலை பொறுத்தவரைக்கும் 6 to 10th புக் ஒரு பக்கம் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அப்படியே இதை பார்த்துட்டு வந்தீங்கனாலே வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் அப்படி மெதுவாக 6 to 10th புக் வந்து சோசியல் அண்ட் சயின்ஸ் வந்து கவர் ஆகிடும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.